இந்த உலகமே பிரபல்யத்துல அழிஞ்சு போயிடும். அழிய போகுது. அழிய போகுது. பலாயிரம் மரங்களை வெட்டி போட்டுருக்காங்கல்ல, ஏன் வெட்டாங்க? சுயநலம் தானே, பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை தானே. இதெல்லாம் இயற்கையினுடைய சீற்றத்தினுடைய பிரதிபலிப்பு தானே. என்ன பண்ணுவ? கற்கள், கிரனைட்ஸ், அதெல்லாம் மலையை உடைச்சு பல மாடி வீடுகள் கட்டிட்டாங்களே, மலை இருக்குதா? இப்போ மணல் கொள்ளை எவ்வளவு நடக்குது? ஏன் நடக்குது? இதெல்லாம் இயற்கையினுடைய சீற்றத்தினுடைய பிரதிபலிப்பு தானே. என்ன பண்ணுவ? இந்த இயற்கை இருக்குது இல்லையா, அது காலத்துக்கு மாறிட்டே. முன்ன ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தான் மழை வரும், இப்போ அது மாறி பெய்யுது. இப்போ பொங்கல் சீசன்லயே மழை வந்துருக்குது. இந்த மாதிரி கால நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. கடல் அலைகள் சீற்றத்துல சென்னை பாரு இப்ப சொல்றாங்க, இன்னும் ஒரு சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பல கிராமங்கள் மூழ்கிடலாம்னு கூட சொல்றாங்க. நாஸ்டால்டாம் பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அது போல இருக்கிறதுனால இயற்கை சீற்றத்தினால அந்த இயற்கைக்கு விரோதமாக மக்கள் நடந்துகின்ற போது பலாயிரம் மரங்களை வெட்டி போட்டுருக்காங்கல்ல, ஏன் வெட்டாங்க? சுயநலம் தானே, பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை தானே. கற்கள், கிரனைட்ஸ், அதெல்லாம் மலையை உடைச்சு பல மாடி வீடுகள் கட்டிருக்காங்களே, மலை இருக்குதா? இப்போ மணல் கொள்ளை எவ்வளவு நடந்திருக்குது? ஏன் நடக்குது? இதெல்லாம் இயற்கையினுடைய சீற்றத்தினுடைய பிரதிபலிப்பு தானே. என்ன பண்ணுவ? கூட சொல்றான்ல, இந்த யுகம் முடிஞ்ச பிறகு, இந்த கலியுகம் முடிச்சதுன்னா சத்திய யுகம் ஆரம்பிக்கும். இந்த உலகமே பிரபல்யத்துல அழிஞ்சு போயிடும். அழிய போகுதுங்கிறீங்களா? அழி போகுது, அழியும். அதுதான் நியதி. எப்படி சார் இது? இயற்கை நியதி. அது திரதாயகம், தவபரயுகம், கலியுகம் நாளா பிரிச்சு வச்சுக்கிறான். அந்த அதன் சுற்றளவு வரும்போது நாலாவது இப்ப கலியுகத்துல 5300 ஆண்டுகள் நம்ம இப்ப கழிச்சு இருக்கிறோம். மிச்சம் இருக்கிற காலத்துல கொடுமை தலை தூக்கி நிற்கும், அநியாயங்கள் தலைவரித்தாடும், கணவன் மனைவிக்கு வேற்றுமை வரும், அண்ணன் தம்பிக்கு தகராறு வரும். இத மாதிரி அநியாயங்கள் நடக்கிற போது கடவுள் சும்மா இருப்பாரா? அதான் கல்வி யுகம் சொல்றாங்களே, கல்வி அவதாரம் எடுத்துட்டு இந்த உலகத்தை அழிப்பார். அதை அழிச்ச பிறகு மறுபடியும் அது சாந்தமாகி மறுபடியும் சத்தியுகம் ஆரம்பிக்கும். இப்படி அது ஆன்மீக அழிவு அடுப்பு அப்படிங்கிறது இயற்கை பேரிடர்களால் நடக்கும். நடந்தா தானங்க சாக முடியும். கிருஷ்ண பரமாத்மா சண்டையே போடாம இருந்த மகாபாரதத்துல, ஆனா சண்டை போட்டது பூரா அவன் தான். அது போல மனிதர்களை உருவாக்கி வச்சுக்கிறான வழிய இயற்கைகளை விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. இயற்கை சீற்றத்தினாலதான் எல்லாம் நடக்குது. நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். லட்சம் மரங்கள் போயிருக்குது, அப்புறம் இயற்கை எப்படி நல்லா இருக்கும்? சரியான காத்து எப்படி மனுக்கு ஒரு மனுஷனுங்க? சரியான உணவு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க நீங்க? அதனால நிலைமைகள் தலைகீழா நடக்குது. நான் சொன்ன மாதிரி மணல் கொள்ளை என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாமே நடந்திருக்குது. அதனால இந்த இயற்கையினுடைய சீற்றத்தால் இது நடக்குது. அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு. 2018 பஞ்சபூத மகாசாந்தியாக நான் நடத்தினேன். அப்போ ஓரளவுக்கு சாந்தமாச்சு. இதை எல்லாரும் என்ன கூட பின்பற்றுன்னு சொன்னா வரமாட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? போதிக்கத்தான் முடியும், லீடு தான் பண்ண முடியும். அதை பின்பற்ற வேண்டியது மக்கள். பண்ணல என்ன அர்த்தம்? இந்த கோயில் இருக்குது, எங்க ஊர் மக்கள்ல ஒரு 20-30 பேர் வந்தா அதிகம் இந்த கோயிலுக்கு. கோயிலுக்கு வரவங்க பூரா சென்னை, என்ன மற்ற பகுதிகள் தான், ஆரணி, வந்தவாசி, திருவண்ணாமலை இருந்து வராங்க.